அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அழகான வாழ்வின் பக்கம் அறவாழ்வில்தான் இருக்கின்றது. இதுதான் சத்தியமாகும். இந்த அறவாழ்க்கை என்பது நாம் எல்லா உயிர்களுடனும் அன்புடன் இருக்கின்ற போது, உண்மையாய் இருக்கின்ற போது, நன்மையாய் இருக்கின்ற போது, நன்றி உணர்வுடன் இருக்கின்ற போது இந்த அறவாழ்வானது நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. இந்த அறவாழ்வையே தர்ம வாழ்வு என்று நாம் அழைக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த அறவாழ்க்கை நம்முள் விளங்கிட வேண்டும் என்றால் நமக்குள் சுவாசமானது ஓர் இடத்தில் சாந்தமாக லயமாக இருக்க வேண்டும். மனம் இந்த சுவாசம் அமைதியாக சாந்தமாக இருப்பதன் மூலமாக மனமும் சாந்தமாக அமைதியாக இருக்கும், ஒரு லயமாக இருக்கும் மனமானது. இதனால் நமக்குள் எந்த விதமான தவறுகளும் நடந்து விடாது. அதனால் இந்த மனதை ஒழுங்குபடுத்தி பக்குவ நிலைக்கு தரக்கூடிய இந்த சுவாசத்தை நாம் சாந்தமாக வைத்து கொள்வதற்கு, நமக்குள் இந்த சுவாசமாகிய வாசியை நமக்குள் கட்டி வைப்பதற்கு, தேக்கி வைப்பதற்கு அல்லது நமக்குள்ளே நிலைநிறுத்துவதற்கு உதவுகின்ற மந்திரம்தான் ராம் என்கின்ற மந்திரமாகும். இந்த ராம் ராம் என்கின்ற மந்திரமானது இதனுடைய மூலம் என்பது அக்கினியின் பீஜ மந்திரம் ரம் ஆகும். ரம் என்பதே அக்கினியின் பீஜ மந்திரமாகும். இந்த ரம் என்ற மந்திரத்தை நெடில் எழுத்துக்களாக, அதாவது 2 ரம் மந்திரத்தை சொல்லுங்கள். 2 ரம் ப்ளஸ் ரம், இதை நீங்கள் சீக்கிரட்டு பண்ணி பாருங்கள். அப்போ ராம் என்கின்ற அடிப்படையில் 2 ரம் என்கின்ற 2 முறை சொல்லக்கூடிய ரம் என்கின்ற பீஜ மந்திரத்தை இணைத்தால் ராம் என்று வருவதாக கொண்டு நாம் சொல்லுகின்ற போகும்போது நமக்குள் இந்த அக்னியாகிய சிவம் எப்படி சத்தியத்தை நிலைநிறுத்துகின்றதோ, தர்மத்தின் அடையாளமாக அக்கினி இருக்கின்றதோ, சர்வ மங்களத்தின் அடையாளமாக அக்கினி இருக்கின்றதோ, அதன் அடிப்படையில் அதனுடைய பீஜ மந்திரமாகிய ரம் ப்ளஸ் ரம் சீக்வல் டு ராம் என்று ஆகி ராம் ராம் என்று சொல்ல நாம் அக்னியை தொழுகின்றோம், சர்வ மங்களத்தை தொழுகின்றோம், சத்தியத்தை தொழுகின்றோம் என்று ஆகிவிடுகிறது. அருட்பெருஞ்சோதி அருட்பெரு